சாரதா நவராத்திரி இரண்டாம் நாள் தேவி பிரம்மச்சாரிணி வடிவத்துல இருக்காங்க. பிரம்மச்சாரிணி வடிவங்கிறது தேவி தவக்கோலம் பூண்டிருக்க வடிவம். சிவனை அடையணும் அப்படின்னு தேவி அன்ன ஆகாரம் இன்றி தவம் இருக்காங்க. அவங்களோட ஒரு கையில ஜபமாலையும் இன்னொரு கையில கமண்டலமும் இருக்கு. தேவி நின்ற கோலத்துல காட்சி கொடுக்கறாங்க. இந்த தேவிய வழிபட்டா பொறுமையும் மன வலிமையும் அதிகமாகும் அப்படின்னு நம்பிக்கை. எத்தனை இடர்கள் வந்தாலும் நம்மளோட முயற்சிய கைவிடாம தொடர இந்த தேவிய வழிபடுவாங்க. தேவி தவத்துல ஈடுபடும் போது அலைமகளும் கலைமகளும் இவங்களுக்கு காவல் இருந்ததா ஐதீகம். இந்த தேவிக்கு உகந்தது சர்க்கரை. இவங்களுக்கு நெய்வேத்தியமா புளியோதரையும் மஞ்ச பூஷணிக்கால செய்யப்படுற பாயசமும் சாயங்கால வேளையில கடலைப்பருப்பு சுண்டலும் சொல்லப்படுறது. பூஜிக்கிறதுக்கு உகந்த மலர் சிகப்பு நிற மலர்கள், செவ்வரளி சிறந்த மலர் அப்படின்னு சொல்லப்படுறது. செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியா பிரம்மச்சாரிணி தேவி சொல்லப்படுறாங்க. மனித உடம்புல இருக்க 7 சக்கரத்துல சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு அதிபதி இவங்களே. தேவியோட கோவில் 2 இடத்துல இருக்கு. ஒன்னு ஹனுமான்கஞ்ச் பல்லியா உத்தரப்பிரதேஷ்ல பிரம்மச்சாரிணி தேவிக்கு கோவில் இருக்கு. இன்னொரு கோவில் நம்மளோட தமிழ்நாட்டுல திருநாகேஸ்வரத்துல இருக்கு. தனி கோவில்ல சிவனை நோக்கி தவம் இருக்காங்க. அவங்க பேர் கிரி குஜாம்பிகை தேவி. அவங்களுக்கு துணையா இந்த கோவில்ல அலைமகளும் கலைமகளும் இருக்காங்க. இந்த தேவியோட மந்திரம் ஓம் தேவி பிரம்மச்சாரிண்யை நமஹ. ஓம் தேவி பிரம்மச்சாரிண்யை நமக. இவங்களை அர்ச்சனை செய்யறதுக்காக சொல்ல வேண்டிய மந்திரம் ததான கர பத்மபியம் அக்ஷமாலா கமண்டலு தேவி பிரசீதத்து மயி பிரம்மச்சாரண்யம் உத்தமா. ததான கர பத்மபியம் அக்ஷமாலா கமண்டலு தேவி பிரசீதத்து மயி பிரம்மச்சாரண்ய உத்தமா. 2வது நாள் வைணவர்களுக்கு உரிய தேவியா தனலட்சுமி சொல்லப்படுறாங்க. 6 திருக்கரங்களோட அமர்ந்த நிலையில இருக்க தனலட்சுமி செல்வங்களை வாரி வழங்கக்கூடியவள். தங்களோட மனச வெல்லறதுக்கும் விடாமுயற்சியோட இருக்கிறதுக்கும் பொறுமையா இருக்கிறதுக்கும் நினைச்ச காரியத்தை அடையறதுக்கும் உகந்ததா தனலட்சுமியோட பூஜை சொல்லப்படுறது. 2ஆம் நாள் நாம நங்கநல்லூர்ல இருக்க நித்யாராஜாவோட கொலு பார்க்க போறோம். இந்த கொலு ரொம்ப அழகா இருக்கு. சின்ன கொலுவா இருந்தாலும் நேர்த்தியா ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. 5 படியில இவங்க கொலு வச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப சிறப்பா இருந்தது. நித்யா வீட்டுல வச்சிருக்க மரப்பாச்சி பொம்மை ரொம்ப அழகா இருந்தது. இவ்வளவு பெருசா மரப்பாச்சி பொம்மை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. நாளைக்கு நம்ம 3ஆம் நாள் தேவிக்கு உகந்த நிறம், நெய்வேத்தியம் மற்றும் இன்னொரு கொலுவோட பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்பே பவானி மா சாயி பவானி மா.